We have one நிமிஷம் saving the file and it's taking some time. We have multiple sheets. Identical. Multiple sheets identical இருக்கு. இது எல்லாத்தையும் combine பண்ணணும். We have to combine this. என்ன பண்ணணும் நாம? Append query as new. கரெக்டா? Multiple files identical combine பண்ணணும். என்ன பண்ணணும்? combine files. கரெக்டா? போன செஷன்ல பண்ணோமே. மல்டிபிள் ஃபைல்ஸா இருக்கலாம், மல்டிபிள் ஷீட்ஸா கூட இருக்கலாம். மல்டிபிள் ஷீட்ஸ் ஆர் மல்டிபிள் ஃபைல்ஸ், எனிதிங். அதை கம்பைன் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவலன்ட் டு வி லுக்அப். லுக்அப்க்கு ஈக்குவலா பண்ணணும். அப்பனா நம்ம என்ன பண்ணணும்? மர்ஜ் கொரி. கரெக்டா? இந்த கான்செப்ட் புரியுதா? இதோட அடுத்த லெவல் இன்னொன்னு பார்க்க போறோம். நீங்க கேட்கலாம், 2 ஃபைலா இருந்தா மர்ஜ் கொரி இஸ் ஓகே. சப்போஸ் 10 ஃபைல் இருக்குன்னா அது மர்ஜ் கொரி இல்லாம எப்படி பண்றது? அது அடுத்த கான்செப்ட், நெக்ஸ்ட் கான்செப்ட். ஆஸ் ஆஃப் நவ் இதுதான். நிறைய ஷீட்ஸ் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அப்பண்ட் கொரியாஸ் நியூ பண்ணணும். நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, ஃபைலா இருக்கு, சிஎஸ்வி, டிஎக்ஸ்டி, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். அப்படின்னா கம்பைன் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும். ஷீட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, நான்டிகலா இருக்கு, அது கம்பைன் பண்ணி ஒரு ஃபைலா கொண்டு வரணும். லுக்அப்க்கு ஈக்குவலன்ட் அப்படின்னா மர்ஜ் கொரி. ஓகே, so this is what we did it for the last session. இதான் நம்ம கடைசி செஷன்ல பார்த்தது. Now let us go to the next part. இப்போ இதுலயே பாருங்க, you have one more table, 14 asset maintenance அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. So that is asset. Open a fresh new Excel file. புது ஃபைல்லயே பண்ணிடுங்க. Don't do it in a existing file. I open a fresh new file. நீங்க மேபி 10th டைமோ நம்ம அது பண்றோம்னு நினைக்கிறேன். இதுல என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க யூசிங் திஸ் மர்ஜ் கொரி கான்செப்ட் in the table called as maintenance record. Maintenance record என்ற டேபிள்ல you have to bring the column called as asset name, category name, warranty expiry, location. 1 2 3 4 5 காலம்ஸ் கொண்டு வரணும். ரெண்டுத்துக்கும் காமனான காலம் என்னன்றது நீங்க கண்டுபிடிங்க. I don't know what is a common column between the two tables. போன டேபிள் பார்ட் நம்பரை பேஸா வச்சுக்கிட்டு நேம், ரேட், யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் கொண்டு வந்தோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு என்னென்ன கொண்டு வரணும்? அசெட் நேம், கேட்டகரி நேம், வாரண்டி எக்ஸ்பைரி, லொகேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த 4 காலத்தையும் கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்? மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டுன்ற டேபிள்ல. இந்த 4 காலத்தையும் நீங்க மெர்ஜ் பண்ணி கொண்டு வரணும். 4 காலத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரே காலமா கொண்டு வரணும். எப்படி பார்ட் மாஸ்டர் டேபிள்ல இருந்து சேல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் டேபிள் போட்டு 3 காலம், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டுன்ற டேபிள்ல இந்த 4 காலமும் வரணும். இந்த 4 காலம் எங்க வரணும்? மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு ஒரு டேபிள் இருக்கு, அங்க வரணும். அது 5 காலம் நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் மாஸ்டர் டாட் அசெட் நேம் இல்லாம வெறும் அசெட் நேம். மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு டேபிள்ல கர்சர் முடியும். நான் எல்லாரும் அவுட்புட் வரணும். டேபிள் ஓபன் பண்ணீங்களா?
For 1 minute. Okay. Okay. Data. Get data. Yes, sir. Please. முடிச்சவங்க ஓகே, முடிக்காதவங்க பார்த்துக்குங்க. டேட்டா, கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல், எக்ஸல் ஒர்க் புக். இந்த ரெண்டு ஃபைலையும் அசெட் மெயின்டெனன்ஸ்ன்றது தான் நம்மளுடைய ஃபைல். லெட் மீ செலக்ட் தட் ஃபைல், அசெட் மெயின்டெனன்ஸ் 14. Import and it goes to Power Query again. நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் தான் போடணும். ரெண்டு ஷீட்டையும் செலக்ட் பண்ணி we have to go to transform data. Yes. Multiple items, asset master, maintenance record. Okay. என்னைக்குமே ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இந்த காலம் குவாலிட்டியே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண. ஐ திங்க் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. அசெட் மாஸ்டரில் காலம் குவாலிட்டிலாம் கரெக்டாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்லையும் செக் பண்ணிக்கிறேன். எங்கேயும் காலம் குவாலிட்டிலாம் கரெக்டாக இருக்குது. நவ் place the cursor on this maintenance record. Go to the home tab, merge query. So home tab lo poitu merge query. First already inga maintenance record irukku. கீழே என்ற செலக்ட் பண்ணணும். asset master. ரெண்டுத்துலயும் காமனான காலம் என்னது? asset id. இதுதான் காமனான காலம். அதுலயும் asset id இருக்கு, இதுலயும் asset id இருக்கு. அவ்வளவுதான். இது முடிச்சிட்டீங்களா? வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இங்க ஒரு ஹேண்டில் இருக்கு, ரெண்டு ஏரோ. இதை கிளிக் பண்ணி என்னென்ன காலம் வேணும் நமக்கு? அசெட் நேம், அப்புறம் கேட்டகரி, வேற வாரண்டி எக்ஸ்பைரி, லொகேஷன், டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலா இது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நேம் அசெட் மாஸ்டர் டாட் அசெட் நேம், அசெட் மாஸ்டர் டாட் கேட்டகரி நேம், அசெட் மாஸ்டர் டாட் அப்படிதான் வரும். எனக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்? இங்கேயே டிக்கெட் எடுத்துடலாம். இல்லை அப்புறமா வந்துட்டு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இங்கேயே டிக்கெட் எடுத்துடுறேன். எனக்கு வெறும் நேமு கேட்டகரி அப்படி வந்தால் போதும். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ அசெட் நேம் வந்திருக்கு, கேட்டகரி நேம் வந்திருக்கு, வாரண்டி எக்ஸ்பைரி, லொகேஷன். பக்கா. நவ் நெக்ஸ்ட் ஒன், ஆட் அ காலம்.
கால்ட் as வாரண்டி ஸ்டேட்டஸ். எனக்கு ஒரு கண்டிஷனல் காலம் நீங்க ஆட் பண்ணணும். அந்த காலத்தோட பேரு வாரண்டி ஸ்டேட்டஸ். என்ன ஃபார்முலானா, இஃப் சர்வீஸ் டேட் இஸ் பிஃபோர் த வாரண்டி எக்ஸ்பைரி, என்னோட சர்வீஸ் டேட் வாரண்டி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா எஸ் நம்ம வாரண்டியில இருக்கிறோம்னு அர்த்தம், இல்லைன்னா நோ அப்படின்னு வரணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சர்வீஸ் டேட்டையும் வாரண்டி டேட்டையும் கம்பேர் பண்ணணும். இஃப் சர்வீஸ் டேட் இஸ் பிஃபோர் ஆர் ஈக்குவல் டு, சர்வீஸ் டேட் வந்து வாரண்டி டேட்டோட முன்னாடி இருந்துச்சு, ஒரு காலத்தை வச்சு இன்னொரு காலத்தை கம்பேர் பண்ணணும். ஏற்கனவே சொன்னீங்க ஆக்சுவல் வெர்சஸ் பிளான் கம்பேர் பண்ற மாதிரி. சர்வீஸ் டேட் இஸ் பிஃபோர் ஆர் ஈக்குவல் டு வாரண்டி எக்ஸ்பைரி. சர்வீஸ் டேட் பிஃபோர் ஆர் ஈக்குவல் டு வாரண்டி எக்ஸ்பைரி. எஸ் வரணும், அப்படின்னா நோன்னு வரணும். போட்டிருக்கு பாருங்க, இது என்ன காலம்? காலம். நீங்க போனது கஸ்டம் காலம். கண்டிஷன் okay. Add column. Place the cursor somewhere else. Add column, conditional column. Add column, conditional column. இதோடைய காலத்தோட பேர் என்ன மறந்து? வாரண்டி ஸ்டேட்டஸ். வாரண்டி ஸ்டேட்டஸ் இஃப் எந்த காலம்? சர்வீஸ் டேட். செலக்ஷன் தான் பண்ண ரொம்ப ஈஸி. இஸ் பிஃபோர் ஆர் ஈக்குவல் டு, அதாவது நம்ம சர்வீஸ் டேட் வாரண்டி ஸ்டேட்டஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் இங்க காலம் நான் செலக்ட் பண்ணணும். ஹவ் டு வி செலக்ட் அ காலம் ஹியர்? இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, இதுல போயிட்டு செலக்ட் அ காலம். அது எந்த காலம்? வாரண்டி எக்ஸ்பைரி. அதாவது சர்வீஸ் டேட் வாரண்டி எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா இன்னும் நம்ம வாரண்டியில இருக்கிறோம்னு அர்த்தம். எஸ். இல்ல தாண்டி போயிட்டோம்னா வாரண்டி இஸ் நோ. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. ஸோ எங்கெல்லாம் வாரண்டி ஸ்டேட்டஸ் வந்து சர்வீஸ் டேட்டுக்கு முன்னாடியே வாரண்டி எக்ஸ்பைரி வந்திருக்கோ அங்கெல்லாம் எஸ், அப்படி இல்லைன்னா நோ. எஸ். நவ் டிரான்ஸ்போஸ் அ காலம்.
ஆக்சுவலா லொகேஷன் ஒரு காலம் இருக்கு. லொகேஷன் ஒரு காலம் இருக்கு. அதுல எனக்கு சிட்டி நேம் மட்டும் தனியா வரணும். வேர் ஹவுஸ் டெல்லி, ஹெச்கியூ சென்னை, ரீஜனல் ஆஃபீஸ் மும்பை, பிளான்ட் பெங்களூர், பிளான்ட் பூனே அப்படின்லாம் இருக்கு. எனக்கு வெறும் பூனே, மும்பை அது மட்டும்தான் வரணும், மற்றதெல்லாம் வரக்கூடாது. டெல்லியா, சென்னையா, மும்பையா, பூனேவா, பெங்களூரான்னு மட்டும் வரணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். கொஸ்டின்லேயே ஆன்சர் போட்டிருக்கேன் நான். அங்கேதான் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அங்கேயே கொண்டு வந்து அதே பண்ணிடலாம். Okay, select that location column. இங்கே எனக்கு வரணும். Transform, extract. ஆக்சுவலா கொஸ்டின்லேயே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. டெக்ஸ்ட் ஆஃப்டர் டீலிமிட்டர், டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்ல போயிட்டு டெக்ஸ்ட் ஆஃப்டர் டீலிமிட்டர். என்ன கேட்டீங்கன்னா ஐஃபனும் கொடுங்க, இன்னொன்னு சேர்த்துக்குங்க. ஏன்னா ஐஃபனுக்கு அப்புறம் பெங்களூருக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் வரும் எல்லா காலத்துலயும். நாளைக்கு ஃபார்முலா எழுதும் போது நீங்க முன்னாடி ஸ்பேஸ்ன்னு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால இப்போ கூட வந்து மாத்திக்குங்க. ஐஃபன் ஸ்பேஸ் ரெண்டு செப்பரேட்டர் கொடுத்துருங்க. ஐஃபன் ஸ்பேஸ், ஐஃபனுக்கு அப்புறம் ஸ்பேஸ். ஏன்னா பூனேக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு, மும்பைக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் வேண்டாம், வெறும் நேம் வரணும். ஏன்னா நாளைக்கு ஃபார்முலா எழுதும் போது அந்த ஸ்பேஸும் தேவையில்லாம வந்துருக்கும். தெரியாம ஸ்பேஸ் கொடுக்காம விட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப இங்க போயிடுங்க, எக்ஸ்ட்ராக்டட் டெக்ஸ்ட் ஆஃப்டர் டீலிமிட்டட்ல போய் கிளிக் பண்ணி அங்க போய் இங்க திருப்பி இங்க போய் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. செஞ்சு ஸ்பேஸ் கொடுத்துருங்க இங்க ஐஃபன் ஸ்பேஸ். அப்பதான் ஸ்பேஸ் இல்லாம வரும். இல்லைன்னா ஸ்பேஸோட முன்னாடி ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ்னு வந்திருக்கும். மும்பைக்கு முன்னாடி பூனேக்கு முன்னாடிலாம் ஸ்பேஸ் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ சிட்டி நேம் மட்டும் தனியா கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு காலத்தை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் இப்போ பண்ணீங்க இல்லையா, அந்த லொகேஷன் அந்த காலத்தை பேஸா வச்சுக்கிட்டு தான். சென்னை, எங்கெல்லாம் லொகேஷன் சென்னைன்னு இருக்கோ அங்க 400 வரணும். பெங்களூர்னு இருந்தா 300, பூனேன்னு இருந்தா 350, மும்பை இஸ் 375, டெல்லி இஸ் 250. மற்ற காலத்துக்கெல்லாம் 0. கண்டிஷனல் காலம். இஃப் லொகேஷன் இஸ் ஈக்குவல் டு சென்னை, சென்னை லொகேஷனா இருந்தா 400, பெங்களூர் இருந்தா 300, பூனேவா இருந்தா 350, மும்பை இருந்தா 375, டெல்லி இஸ் 250.
இஃப் போன தடவை பண்ணோம் சவுத் ரீஜன், நார்த் ரீஜன், சவுத் ஜோன், நார்த் ஜோன், வெஸ்ட் ஜோன், ஈஸ்ட் ஜோன். அதே கான்செப்ட் தான் இங்க, காலம் மட்டும் டிஃபரெண்ட். லொகேஷன் சென்னையா இருந்தா 400, பெங்களூரா இருந்தா 300, பூனேவா இருந்தா 350, மும்பையா இருந்தா 375, டெல்லியா இருந்தா டைம் கம்மியா இருக்கு, அதனால ஆட் காலம், கண்டிஷனல் காலம். காலத்தோட பேர் என்னது? அதர் எக்ஸ்பென்சஸ். இஃப் என்ன காலத்தோட பேர் வந்து லொகேஷன், இப்பதான் பண்ணீங்க இல்லையா? லொகேஷன் இஸ் ஈக்குவல் டு சென்னை. காஸ்ட் மட்டும் சொல்லுங்க, ஞாபகம் இல்லை. சென்னை இஸ் 400. ஆட் கிளாஸ் லொகேஷன். அடுத்தது இல்ல இல்ல என்ன, பெங்களூர் 300. ஆட் கிளாஸ் லொகேஷன். நெக்ஸ்ட் Pune is 350. Add class location Mumbai. Hello? 375. Yeah. 375. Last Delhi இருக்குன்னு நினைக்கிறேன். Location Delhi is equal to 250. Yes. அப்படி எதுவுமே இல்லைன்னா at last it should be 0. ஓகே, என்னைக்குமே எந்த காலமை புதுசா இன்சர்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு அந்த டிடெக்ட் டேட்டா டைப்பை ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஏன்னா டிடெக்ட் டேட்டா டைப் இல்லைன்னா நாளைக்கு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். இல்லை எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா பண்றது கூட ஓகே தான். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வாரண்டி ஸ்டேட்டஸ்க்கும் சரி, அதர் எக்ஸ்பென்சஸ்க்கும் சரி, டிடெக்ட் டேட்டா டைப் கரெக்டா இல்லை. வாரண்டி ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கணும்? வெறும் ஏபிசின்னு இருக்கணும், என்ன எஸ்னும். அதர் எக்ஸ்பென்சஸ்ல நம்பரா இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் டிடெக்ட் டேட்டா டைப். தயவு செஞ்சு அதை பண்ணிடுங்க. அப்போதான், இல்லை கடைசியா பண்ணாலும் ஓகே தான். எல்லா காலத்தையும் கிரியேட் பண்ணி கடைசியா பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஃபைனலா we will create one final column here. Yes, add a column called as total cost. இந்த காலத்தோட பேரு total cost. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பிளஸ் ஆன்சரையும் போட்டிருக்கேன், கொஸ்டினையும் போட்டிருக்கேன், ரெண்டுமே ஸ்கிரீன்ல இருக்கு. சர்வீஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பிளஸ் சர்வீஸ் சார்ஜ் பிளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இதை சேர்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பிளஸ் சர்வீஸ் சார்ஜ் பிளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்.
Not even 1 minute. ரொம்ப டஃப் தான் மாத்திக்கலாம் ஈஸியா. Okay. So add a column, custom column. இதோடைய நேம் வந்து டோட்டல் காஸ்ட். என்னென்ன இங்க வந்துடும் கர்சர் இங்க வச்சுட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அப்புறம் பிளஸ் சர்வீஸ் சார்ஜ் பிளஸ் அதர் எக்ஸ்பென்ஸ். இப்போ கடைசியாக கிரியேட் பண்ண அதர் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அவ்வளோதான். ஆக்சுவலாக ப்ராக்கெட்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ப்ராக்கெட் இஸ் நாட் ரெக்வயர்டு ஹியர். கொடுத்தாலும் ஓகே, பட் தேவைப்படாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் டிவை மைனஸ் பண்ணும், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். கரெக்ட். யூஸ் பண்ணா பண்ணிங்க, தேவை எதுக்கு தேவையெல்லாம் போட்டுச்சு. கரெக்ட். ஸோ இப்போ ஆக்சுவலாக இன்னும் 2 ஃபார்முலாலாம் பண்ணணும்னு பார்த்தேன், டைம் இல்லை. அதனால நம்ம இப்போ டிரெக்ட் பண்ணிடுவோம். டேட்டா டைப் தப்பா இருக்கு, ஏபிசி 1 2 3 இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு டிடெக்ட் டேட்டா டைப், அப்புறம் ஹோம் டேப் க்ளோஸ் அண்ட் நீங்க தான் சொல்லணும். ஹோம் டேப் க்ளோஸ் அண்ட் லோடு டு, ஹோம் டேப்ல போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோடு டு. இங்க என்ன பண்ணணும், நான் ஒன்லி கிரியேட் கனெக்ஷன். அப்புறம் இதை டிக் பண்ணணுமா கூடாதா? டிக் பண்ண கூடாதா? ஓகே, சரி. இதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ல ரைட் கிளிக், லோட் டு, ஆட் திஸ் டேட்டா மாடல். சூப்பர் சார், பர்ஃபெக்ட். ஏன்னா அந்த அசெட் மாஸ்டர் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் லிங்க் பண்ணி ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம். எதுக்கு லோட் பண்ணி ஃபைல் சைஸை இன்க்ரீஸ் பண்றது? ஸோ இதை வச்சு தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண போறோம். அதனால மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு மட்டும் போதும். இதை வச்சு சார்ட்லாம் ஆக்சுவலாக அது டாஸ்காக பண்ணலாம்னு நினச்சேன். இதை வச்சு சார்ட்லாம் பண்ணணும். நம்ம டைம் இல்லாதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க வேண்டியிருக்கு. சேவ் பண்ணிப்போம். ஃபைல், சேவ் ஆஸ், ப்ரௌஸ். எங்கே சேவ் பண்ண போகிறேன்? மேபி த சேம். எத்தனை 14 அசெட் மெயின்டெனன்ஸ் வித் பவர் query.
Okay. Probably the last and very important concept. இன்னைக்கு மார்னிங் பார்த்த ஒரு கான்செப்டை திரும்ப ரிவைல் பண்ண போறோம். பவர் பிவட். எதுக்காக மார்னிங் பவர் பிவட் யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? பவர் பிவட் எதுக்காக யூஸ் பண்ணோம்? பவர் கொரியை கிளீன் அப் பண்றதுக்கு இது வரைக்கும் ஃபார்முலா ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எழுதுறதுக்கு பவர் கொரி ஓகே. ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு பிவட். பவர் பிவட் எதுக்காக யூஸ் பண்ணோம்? ஹைரார்கியை கிரியேட் பண்றதுக்கு. வெரி குட் சார். ஹைரார்கியை கிரியேட் பண்ணி இப்போ செகண்ட் டைம் பவர் பிவட்டை யூஸ் பண்ண போறோம். முதல்ல அந்த டேட்டாவை ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம். அடுத்த ஷீட். லெட் மீ ஓப்பன் த நெக்ஸ்ட் ஷீட். ஐ திங்க் பர்ச்சேஸ் ஆர்டர்னு நினைக்கிறேன். அடுத்த ஃபைல். நெக்ஸ்ட் ஃபைல் இஸ் 15 பர்ச்சேஸ் ஆர்டர். 15 பர்ச்சேஸ் ஆர்டர். வி ஹாவ் 3 ஷீட்ஸ். நம்ம கிட்ட 3 ஷீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷீட்ல பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், ஐடி, ஆர்டர் டேட், சப்ளையர் கோட், ஐட்டம் கோட், குவான்டிட்டி, யூனிட் பிரைஸ், டோட்டல் அமௌண்ட். இது ஒரு டேபிள். அடுத்த ஷீட் சப்ளையர் டீடைல்ஸ். இங்க சப்ளையர் ஐடி, சப்ளையர் நேம், அட்ரஸ், சிட்டி, பின்கோடு, சப்ளையரோட டீடைல்ஸ்லாம் இங்க இருக்கு. யார் நம்ம மெட்டீரியல் சப்ளை பண்றாங்களோ அவரோட டீடைல்ஸ். அடுத்தது இன்வென்ட்ரின்னு ஒரு டேபிள்ல ஐட்டத்தோட டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஐட்டம் ஐடி, ஐட்டம் நேம், கேட்டகரி, ஸ்டாக் குவான்டிட்டி, ரீஆர்டர் லெவல், யூனிட் பிரைஸ். இப்போ இந்த 4த்தையும் சேர்த்து 3 ஷீட்டையும் சேர்த்து நான் ஒரு ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், let us take something here. ரீஜன் வைஸ் இல்ல ஸ்டேட் வைஸ், சிட்டி வைஸ். ரீஜன் கம்மியா இருக்கு. நார்த் ரீஜன், சவுத் ரீஜன், ஈஸ்ட் ரீஜன் வைஸ். ஸ்டாக் கேட்டகரி வைஸ். நுமேட்டிக்ஸ், லூப்ரிகன்ட்ஸ், ஹைட்ராலிக்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டாக் கேட்டகரி இருக்கு. ஸோ ரீஜன் வைஸ், ஸ்டாக் கேட்டகரி வைஸ், சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட். பாருங்க, 3 டிஃபரெண்ட் டேபிள்ல சொல்றேன். ரீஜன்றது சப்ளையர் டேபிள் இருக்கு. இன்வென்ட்ரின்றது கேட்டகரின்றது இன்வென்ட்ரி டேபிள் இருக்கு. டோட்டல் அமௌண்ட்ன்றது பர்ச்சேஸ் ஆர்டர் டேபிள் இருக்கு. இதை 3த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா மாத்தணும். எப்படி பண்றது? காமன் காலம் இருக்கு சார், பட் எப்படி கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்றது? நம்ம வீலுக்கப் எழுதுறதா இல்ல மர்ஜி கொரி? எத்தனை மர்ஜி கொரி நான் போடுறேன்? மர்ஜி கொரி போட்டு கொண்டு வரலாம். ஸோ இந்த சப்ளையர் கோடுக்கு நேரா இந்த சப்ளையரோட டீடைல்ஸ் என்னென்ன, ஐடி ஹெட்டிங் மாதிரி இருக்கு. அந்த சப்ளையர் கோடு நீக்கி இந்த சப்ளையர் ஐடி இருக்கு. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு எக்ஸ்லுக்கப்போ வீலுக்கப்போ போட்டு அவருடைய சிட்டி நேமை இங்கே கொண்டு வரணும், ஸ்டேட் நேமை கொண்டு வரணும், ரீஜன் நேம். சப்போஸ் ஒருத்தர் வந்து ரீஜன் வைஸ் கேட்குறாரு, ஒருத்தர் வந்து ஸ்டேட் வைஸ் கேட்குறாரு, ஒருத்தர் சிட்டி வைஸ் கேட்குறாருன்னா அப்போ இந்த 3 காலத்தையும் நீங்கள் இங்கே கொண்டு வரணும். மர்ஜி கொரியா இருந்தாலும் சரி, லுக்கப் எழுதலாம். மர்ஜி கொரி பண்ணுறீங்கன்னா கூட எக்ஸ்ட்ராவாக சில காலம் தான் கொண்டு வரணும். சரி, அது 3 காலம் கொண்டு வரணும்னு வச்சுக்கோமே. இந்த ஐட்டத்தை பேஸ் பண்ணி இந்த ஐட்டத்தோட ரேட் என்னது, இந்த ஐட்டத்தோடைய கேட்டகரி என்னது, அதெல்லாம் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இன்னொரு மர்ஜி கொரியை இன்னொரு வீலுக்கப்போ எழுதும். எத்தனை எழுதுது நான் இந்த மாதிரி 7-8 காலம்ல எழுதிட்டு இருக்கோம். இது டேபிளும் கொஞ்சம் பெரிய டேபிள்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 4200 ரோஸ் இருக்கு. நாளைக்கு இந்த டேட்டா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நான் மர்ஜி கொரி எப்போ தேவைப்படும் போது மர்ஜி கொரி பண்ணேன். இப்போ 3வது ஸ்டெப் வந்துட்டேன் நான். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், போன ட்ரைனிங் வரும்போது வீலுக்கப் போகிறவங்களுக்கு வீலுக்கப் யூஸ் பண்ணாது, எக்ஸ்லுக்கப் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். மதியம் முன்னாடி எக்ஸ்லுக்கப் யூஸ் பண்ணாதீங்க, மர்ஜி கொரி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னேன். இப்போ மர்ஜி கொரியும் வேணாம்னு சொன்னேன். மர்ஜி கொரியே இல்லாம எப்படி 3 டேபிளை கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் பண்றது? மர்ஜி கொரி எப்போ பண்ணலாம்? இந்த காலமத்தை தனியாக கொண்டு வந்து மல்டிப்ளை டிவைட் ஏதாவது பண்ணணும். இங்கே மல்டிப்ளை டிவைட்னா எதுவும் பண்ண போறதில்ல. எனக்கு டோட்டல் அமௌண்ட் தனியா இருக்கு, சப்ளையர் டீடைல்ஸ் தனியா இருக்கு, இன்வென்ட்ரி டேபிள் தனியா இருக்கு. இது 3த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா மாற்ற போறோம். லுக்கப் எழுத போறதில்ல, மர்ஜி கொரி எழுத போறதில்ல, ஃபார்முலா ஃபங்க்ஷனே பண்ண போறது. ஆனா ரிப்போர்ட் மட்டும் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த டேட்டாவை லோடு பண்ணுவோம். வழக்கம் போல புது ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 10வது டைம் 12வது டைம் இதை நீங்க பண்றீங்க. டேட்டா, கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல், எக்ஸல் ஒர்க் புக். ஐ திங்க் திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். நீங்க SAP, ERP, ஆரக்கிள்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது இப்படிதான் இருக்கும். டேட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஒரு 5 ஃபைல் 6 ஃபைல் இருக்கும். ஒவ்வொன்றுத்தையும் உட்காந்து வீலுக்கப்போ, ஒவ்வொன்றுத்தையும் உட்காந்து மர்ஜி கொரியோ எல்லாம் பண்ண முடியாது. அது அங்கங்க இருக்கட்டும். ஆக்சுவலா மர்ஜி கொரி கூட ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃபைல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் நம்ம கிரியேட் பண்றோம். அது எக்ஸலா இருந்தானே பவர் கொரியா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் வருதுனாலே ஃபைல் சைஸை இன்க்ரீஸ் தான் பண்ணும். இப்போ நம்ம காலம்லாம் எதுவும் கொண்டு வர போறல, டேட்டா இருக்கிற இடத்துலயே இருக்க போது நம்ம ரிப்போர்ட் பண்ண போறோம். இதுதான் பவர், த பவர் ஆஃப் திஸ் டூல். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர், அதுக்கு முன்னாடி 3 டேபிளுக்கும் ஏதோ காமன் காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, அது சப்ளையர் கோடு, சப்ளையர் ஐடி, ஏதோ காமன் காலம் இருக்கு. பர்ச்சேஸ் ஆர்டர், இம்போர்ட்.
பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு ஐம் கிளிக்கிங் ஆன் இம்போர்ட் ஹியர். வழக்கம் போல பவர் கொரிக்கு போயிடுது. டேபிளுக்கும் காமன் இது இருக்கணும் சார். அப்படியா? இல்ல சார், சப்ளையர் டேபிளுக்கு பார்ட் இருக்காது, சப்ளையர் கோட் இருக்கும். பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். செலக்ட் ஆல் த 3 டேபிள். காலம் ஹெட்டிங்கை விட்டுருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா வழக்கம் போல. இனிமேல் பவர் கொரிக்கு அவ்வளோ வேலை கிடையாது. கிளீனிங் டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் கொரியில கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஒரு தடவை காலத்தெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. நீங்க சொல்லுங்க, இன்வென்ட்ரி டேபிள் பக்காவா இருக்கா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்வென்ட்ரி டேபிள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஓகேவா? ப்ராப்ளம் இருக்கா? இல்ல. பர்ச்சேஸ் ஆர்டர்ல இல்லையா? சூப்பர். சப்ளையர்ல கிரீனா இருக்கு. பட் நான் மார்னிங் ஒரு விஷயம் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னேன். சம்டைம்ஸ் கிரீனா இருக்க காலம் கூட நம்ம தேவையில்லாத காலத்தை எடுத்துறது பெட்டர். அவருக்கா இமெயில் ஐடி இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு, அவங்களோட அட்ரஸ் இருக்கு, இதெல்லாம் நமக்கு ரிப்போர்ட்ல யூஸ் பண்ணவே போறது இல்லை. எதுக்கு தேவையில்லாம லோட் பண்றீங்க? எம்டி காலத்தை எடுத்துதான் ஆகணும், அது வேற வழி இல்லை. சில காலம் நமக்கு தேவையில்லாம இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க எடுத்துப்போம், அட்ரஸ். இந்த சப்ளையரோட அட்ரஸ் எல்லாம் எனக்கு ரிப்போர்ட்டுக்கு தேவையில்லை, வேற ஏதாவது பர்பஸ்க்கு தேவைப்படலாம், ரிப்போர்ட்டுக்கு தேவையில்லை. பின்கோடு கூட தேவையில்லை, வேற என்ன இருக்கு, இமெயில் அட்ரஸ் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத டேட்டா நம்ம ரிப்போர்ட்ல யூஸ் பண்ணாத காலத்தை கூட எதுக்கு லோட் பண்ணி உங்களுடைய டேட்டா மாடலோட சைஸை இன்க்ரீஸ் பண்றீங்க? எடுத்து விட்டுருங்க. எப்படி எடுக்கலாம்? ஹவ் டு ரிமூவ் தி அன்வான்டட் காலம்ஸ்? ரிமூவ் காலம் கிடையாது, சூஸ் காலம். மார்னிங் பார்த்தோம், எத்தனை தடவை யூஸ் பண்ணோம், மறந்து போச்சு. மண்டே என்ன ஆக போதோ. ஹோம் டேப்ல போயிட்டு சூஸ் காலம்ஸ், அதுல போயிட்டு என்னென்ன தேவையில்லாத காலம்ஸ், பின்கோடு வேண்டாம், அட்ரஸ் வேண்டாம், இமெயில் அட்ரஸ் வேண்டாம். தயவு செஞ்சு சப்ளையர் ஐடிலாம் தூக்கிடாதீங்க. நான் அதான் மெயின், அதை வச்சுதான் லிங்க் ஆக போகுது டேபிள். அப்படின்னு தான் சார் சொன்னேன். இப்ப திரும்பவும் இந்த காலம் வேணும்னு வச்சுங்க, ரிமூவ் காலம்னா அது போயிடும். திரும்பவும் நீங்க அன்டூ பண்ணணும்னா அன்டூ பண்ணிட்டு திரும்ப தான் கொண்டு வரணும். இப்ப நாளைக்கு ஒரு காலம் வேணும்னு நினைக்கிறேன், அப்பனா என்ன பண்ணலாம், இந்த செட்டிங்ஸ்ல போய் கொண்டு வந்துடலாம். அதுதான் இதோடைய அட்வான்டேஜ். ரிமூவ்னா ஜஸ்ட் ரிமூவ் தான். சூஸ் காலம்னா நம்ம ஃபியூச்சருக்கு வேணும், வேணான்னும் போது இங்க வந்து எப்போ வேணாலும் அன்டிக் பண்ணிக்கலாம், டிக் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் சேவ் ஆகும், இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா ஸ்டெப்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே ரைட். ஐ திங்க் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் பவர் கொரியோட வேலை. பவர் கொரியோட வேலை இவ்வளவுதான். இந்த மூணுத்துலயும் காமனான காலம் எது அப்படின்றத நம்ம டிக் பண்ணிட்டு வந்துட்டோம். சாரி, மூணுத்துலயும் கிளீன் அப் பண்ணிட்டோம். இங்கேயே கூட ஒன்னா ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாமே. இப்ப சப்ளையர் டேபிளுக்கும் வேற ஏதோ டேபிளுக்கும் ஏதோ ஒரு காலம் லிங்கா இருக்கு. என்ன காலம் சொல்ல முடியுமா? சப்ளையர் ஐடி. ஆனா காலம் நேம் மாறி இருக்கு, கோடுன்னு இருக்கு, இங்க சப்ளையர் ஐடின்னு இருக்கு. அதை பத்தி பிரச்சனை இல்லை. அங்க கோடுன்னு சில பேர் கோடுன்னு வச்சுங்க, சில பேர் ஐடி. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா பெட்டர் தான், பட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதனால நமக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. சரி, சப்ளையர் டேபிளுக்கும் பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் காமன் காலம் வந்து சப்ளையர் கோடோ இல்ல சப்ளையர் ஐடியோ. அதே மாதிரி இன்வென்ட்ரி டேபிளுக்கும் வேற ஏதோ டேபிளுக்கும் ஏதோ லிங்க் இருக்கணும். என்னது? ஐட்டம் ஐடியோ ஐட்டம் கோடோ. ஐட்டம் ஐடி, இதை ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான் வேலை. இதை ஞாபகம் வச்சுங்க. 3 டேபிளுக்கும் காமனான காலம் எது? இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ 3 டேபிளுக்கும். 3 டேபிளும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேபிளுக்கு ஒரு டேபிள் லிங்க் இருக்கலாம், இன்னொரு டேபிளுக்கு வேற ஒரு டேபிள் லிங்க் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கு. சப்ளையர் டேபிளுக்கும் பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் இன்வென்ட்ரிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. சப்ளையர் டேபிளும் இன்வென்ட்ரியும் நேரடியாக லிங்க் இல்லை, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி 3 காலத்துக்கு ஏதோ லிங்க் இருக்கு, பக்கா. க்ளோஸ் அண்ட் லோடு டு, க்ளோஸ் அண்ட் லோடு டு, only create connection, add this data to the data model. வழக்கம் போல 3 டேபிளும் வேணும் நமக்கு, 3 டேபிளும் வேணும் ரிப்போர்ட்டிங்க்கு. அதனால add this data to the data model, add this data to the data model. ஓகே, காலையில இருந்து பார்த்த எந்த ஸ்டெப்புமே டஃபஸ்ட் ஸ்டெப்பே கிடையாது. ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்டெப். இந்த 3 டேபிளை கம்பைன் பண்றது ரொம்ப டஃப்பான்னு கேட்டா இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ஸ்டெப். பார்த்ததுலேயே இது ரொம்ப 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 ஈஸி, சிம்பிள்.
இப்போ இந்த 3 டேபிளையும் கனெக்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஃபார்முலா எதுல, ஃபங்க்ஷன் எதுல, லுக்அப் எதுல, மர்ஜ் கொரி பண்ணல. ஆனா 3 டேபிள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். செகண்ட் டைம் பவர் பிவட்டுக்கு போறோம். செகண்ட் டைம், முதல் டைம் நம்ம போனது ஹைரார்கி, செகண்ட் டைம் போறோம் பவர் பிவட் மேனேஜ். பவர் பிவட் மேனேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? டயக்ராம் வியூ. சூப்பர் சார். டயக்ராம் வியூ. இந்த 3 டேபிளும் இங்க வந்திருக்கு. சப்போஸ் 3 டேபிள் வரல, இந்த சைட்ல ஏதாவது மூவ் ஆயிருக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல இந்த மைனஸ் பிளஸ் போட்டுட்டு பெருசாவோ சின்னதாவோ ஆக்கி வச்சுக்கோங்க. இங்க பிளஸ் பிளஸ் போட்டா கொஞ்சம் பெருசாகும், மைனஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகும். இல்ல இங்க சைட்ல எங்கேயாவது இருக்குன்னா சம்டைம்ஸ் ஒரு 10 டேபிள் இருந்தா சைட்ல கீழே எங்கேயாவது இருக்கும், மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ 3 டேபிள் நம்ம கிட்ட இருக்கு. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். இன்வென்ட்ரி டேபிளுக்கும் பர்ச்சேஸ் ஆர்டர் டேபிளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க்? ஐட்டம் ஐடி. அவ்வளவுதான். இந்த ஐட்டம் ஐடியை கிளிக் பண்ணுங்க. அப்படியே டிராக் பண்ணி இந்த ஐட்டம் ஐடிக்கு கொண்டு வாங்க. அவ்வளவுதான். இல்ல ரிவர்ஸ்ல பண்ணாலும் ஓகே. இந்த ஐட்டம் ஐடியை இந்த ஐட்டம் ஐடி கூட கொண்டு போங்க. அந்த 2 டேபிளும் லிங்க் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துருவோம் இருங்க. அடுத்தது இந்த 2 டேபிளும் எப்படி லிங்க் பண்ண போறோம்? சப்ளையர் கோடும் சப்ளையர் ஐடியும் தெரியாம தப்பா லிங்க் பண்ணிட்டீங்கன்னா எரர் வருமானு கேட்டா வராது, லிங்க் ஆயிடும். வேற வழி இல்லைன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி இதை டெலீட் பண்ணிடுங்க. இல்ல எடிட் பண்ணி அங்க தப்பா செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து கரெக்டா செலக்ட் பண்றீங்க. சப்ளையர் கோடு தப்பா பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சா சார்? இது மேல ஒண்ணுமே இல்லை நான் சொல்லி தரத்துக்கு. அவ்வளவுதான். ஓகே, ரிப்போர்ட் பண்ணுவோமா? க்ளோஸ் பண்ணிடுங்க. பவர் பிஐயோட க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ரிப்போர்ட் பண்ண போறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரீஜன் வைஸ், கேட்டகரி வைஸ், சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட். அந்த ரிப்போர்ட்டையே நான் பண்ண போறேன். சார்ட்டா இருக்கட்டும், டேபிளா இருக்கட்டும், டேபிளே போட்டு பார்த்து இன்சர்ட் பிவட். நான் என்ன செலக்ட் பண்ணேன் இங்க? ஃப்ரம் டேட்டா மாடல் எக்ஸிஸ்டிங் ஷீட். ஓகே, இப்ப பாருங்க 3 டேபிளுமே இங்க வந்திருக்கு. 3 டேபிள் இங்க வந்து என்னென்ன டேபிள்ல என்னென்ன வேணும்ன்றதை டிராக் பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்ளையர் டேபிளுக்கு போறேன். அதுல எனக்கு என்ன வேணும்? ரீஜன் வேணும். ஸோ ரீஜனை டிராக் பண்ணி ரோல கொண்டு வாங்க, காலம்ல கொண்டு வாங்க. நேற்றுல நிறைய பண்ணிட்டோம். ரீஜனை ரோ வைஸ் கொண்டு வந்திருக்கேன். சென்ட்ரல், ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். அடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர் டேபிள்ல என்ன இருக்கு? கேட்டகரி. என்ன கேட்டகரி இல்லையே? பர்ச்சேஸ் ஆர்டர் டேபிள் அமௌண்ட் இருக்கு. சாரி, அமௌண்ட்டை கொண்டு வர போறேன். டோட்டல் அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட்டை இங்க கொண்டு வரேன். அதே மாதிரி இன்வென்ட்ரி டேபிள்ல இருந்து கேட்டகரியை கொண்டு வர போறேன். அது காலம்ல போடுவோமா? டேபிள்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். லிட்டரலி இட்ஸ் இம்பாசிபிள் டு கிரியேட் அ ரிப்போர்ட் லைக் திஸ். கரெக்டா? 3. இப்போ நான் 3ன்னு சொன்னது சாம்பிள். 30 டேபிளா கூட இருக்கும். கனெக்ஷன் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிராக் பண்ணி ரிப்போர்ட் பண்ண வேண்டியது தான் உங்களுடைய வேலை. ஸோ ஃபார்முலா எழுதல, ஃபங்க்ஷன்ஸ் எழுதல, எக்ஸ் லுக்அப், வி லுக்அப், ஒரே வேலை கனெக்ஷன் மட்டும் பண்ணும். கரெக்டான கனெக்ஷன் கொடுத்து விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விளையாட வேண்டியது தான். உங்கள்கிட்ட டிராக் பண்ணி டிராப் பண்ணி என்ன மாதிரி ரிப்போர்ட் வேணும், இப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன ரிப்போர்ட் வேணுமோ பண்ணி இந்த காலம் அந்த காலம் அந்த 3 டேபிள் வந்து எப்படி வேணா கிரியேட் பண்ணி ரிப்போர்ட். 3ன்றது நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். 30 கூட இருக்கலாம், 40, 50 டேபிளா கூட இருக்கலாம். காமன் கனெக்ஷனை மட்டும் கிரியேட் பண்ணி, அவ்வளவுதான். சிம்பிள், வெரி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். கரெக்டா? ஸோ பவர் பிவட் 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணோம். ஒன்று காலையில பார்த்த ஹைரார்கி, 2வது கனெக்ஷன். கிளியர்? வெரி குட். இதுக்கு மேலேயும் உட்காந்து ஃபார்முலா ஃபங்க்ஷன் எழுதிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரு டிராக் அண்ட் டிராப்லயே வேலை பண்ணிருக்கோம். இது வரைக்கும் லிட்டரலி ஏதாவது ஈக்குவல் டு போட்டு எழுதிருக்குமா? காலையில நேத்துல இருந்தே வச்சுங்களேன். நம்ம ஈக்குவல் டு போட்டு எந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனும் எழுதும். சிம்பிளா ஒர்க் ஸ்மார்ட், டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட். இவ்வளவு ஈஸியான ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் கஷ்டப்படுறீங்க உட்காந்து எக்ஸல்ல?
ஸோ இப்போ ஃபைனலாக நீங்கள் ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ண போகிறீங்க. கடைசி ஃப்ரீ ஹிட் வழக்கமாக ஃபஸ்ட்டு பண்ணால் ஒரு 6 2 6 இல்லையா? நேற்று ஃப்ரீ ஹிட்டுக்கு ஒருத்தருக்கே 2 6 கொடுத்தேன். இன்னைக்கு ஃப்ரீ ஹிட்டுக்கு ஒருத்தருக்கே 6. ஃபஸ்ட்டு முடிச்சிங்கன்னா 3 6. அது முதல்ல டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு 3 6. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க் முடிச்சுட்டு தான் டேஷ்போர்டு. இப்போ முதல்ல சேவ் பண்ணிடுவோம் அந்த ஃபைலை. சேவ் பண்ணி ஐ வில் கிவ் அ நேம் ஃபார் திஸ். பர்ச்சேஸ் ஆர்டர் பிக்யூ கிடையாது சார். இது இந்த பவர் கொரிக்கு வேலை ரொம்ப கம்மி. இதுல எது மேலான வேலை செஞ்சு தெரியுமா? பவர் கொரியை விட பவர் பிவட் தான் இதோடைய வேலையே. பவர் கொரி ஒன்றும் இது பெருசா வேலை செய்யல, கிளீன் அப் பண்ணி அமிச்சது. ஆனா இந்த ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண வச்சது நமக்கு யாருன்னா பிவட், பவர் பிவட் தான். அதனால இதுக்கு நான் அதுக்கு மரியாதை கொடுக்கும். அதனால இது பிபின்னு வச்சுட்டேன், நான் பவர் கொரியை வைக்கல. ஏன்னா அதுதான் இவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டை நமக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துருக்கு, பவர் பிவட். அதனால பிபின்னு வச்சாச்சு. சரி, நீங்க எந்த பேர் வேணாலும் கொடுத்துங்க, உங்க சும்மா பேரு வைக்கிறதுக்காக. ரியல் சேலஞ்சஸ் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, பிசினஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க. முதல்ல இது இல்ல, இது அடுத்தது தான் ஃப்ரீ ஹிட். இது முதல்ல நார்மல் தான். இந்த 5 ஷீட்டையும் நீங்க எக்ஸல்ல லோட் பண்ணி இந்த 5 ஷீட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. அவ்வளோ கனெக்ட் பண்ணா போதும். இந்த 5 ஷீட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இன்வாய்ஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்கு. இன்வாய்ஸ் டிரான்ஸ், கஸ்டமரு, லொகேஷன், ப்ராடக்ட், 5 ஷீட் இருக்கு. முதல்ல இதை கெட் டேட்டா போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோடு பண்ணி 5 டேபிளையும் கனெக்ட் பண்ணுங்க. 5 டேபிளுக்கும் ஏதோ ஒரு காமன் கனெக்ஷன் இருக்கு. அந்த காமன் கனெக்ஷனை மட்டும் பண்ணிடுங்க போதும். மற்றதை அப்புறம் பார்ப்போம். கனெக்ட் பண்ணிடுங்க. 5 டேபிளையும் கனெக்ட் பண்ணுங்க. யூ ஹேவ் டு கனெக்ட் ஆல் த 5 டேபிள்ஸ் டுகெதர். எஸ், 5 டேபிளுக்கும் ஏதோ ஒரு காமன் கனெக்ஷன் இருக்கு. There is a common connection between all the 5 tables, directly, indirectly. 5 டேபிளுக்கு 5 கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. முதல் டேபிளுக்கு 2 இருக்கும், ரெண்டாவது டேபிளுக்கு 4வது டேபிளுக்கு கூட கனெக்ஷன் இருக்கும். தெரியாது எனக்கு, நீங்க தான் பண்ணணும். அந்த கனெக்ஷனை கடைசியா ஓபன் பண்ணி காட்டுங்க, அந்த ரிலேஷன்ஷிப். All the 5 table has to be connected. Anji connection. Yes, sir. Directly or indirectly. சார், ஏதோ ஒரு டேபிள்ல எம்டி காலம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து ரிமூவ் பண்ணிடுங்க. அது எந்த டேபிள்? Some tables there is empty columns. Remove that empty columns. Select table. இந்த டேபிள் அங்க வெளியே இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத காலத்தையும் எடுத்து விட்டுருங்க.
மாடல் போடலையா? கனெக்ஷன் பண்ண முடியும். டிக்கெட் பண்ணீங்க பண்ணவே இல்லை. டேட்டா மாடல் அது 5 பண்ண முடியும். தனியாக நிற்குது சார் ப்ராடக்ட் டேபிள் மட்டும். ப்ராடக்ட் டேபிள் தனியாக டேட்டா மாடலே பண்ண விட்டாங்க.
Practice. ஆனாலும் லோட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். பவர் குடி எடுத்துக்கிட்டா லோடு பண்ணும்போது கிளியர் பண்ணணும். இங்க நீங்க எடுத்துக்கலாம் யூஸ் பவர் குடினா தேவையில்லாத கால் கிளீன் அப் பண்றது பாயிண்ட் நம்ம யூஸ் பண்றது. எடுத்துக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம்? லெட் மீ டூ இட். ஐ ஓப்பன் அ நியூ ஃபைல், டேட்டா, கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல், ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக். அதில் வந்து பல தடவை பண்ணிட்டோம். லாஸ்ட் ஃபைல் தட் இஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இம்போர்ட். அதில் அந்த 5 ஷீட்டையும் செலக்ட் பண்ணுறோம். மல்டி ஐட்டம்ஸ், select the first one, shift key, select the last one. Transform data, நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன், ஒரு தடவை நல்லா வாட்ச் பண்ணீங்க. அந்த க்ரீனு கிரே எல்லாம் பார்த்துங்க, அவசரத்தில் எல்லாம் விட்டுறாதீங்க, அப்புறம் நாளைக்கு எரர் வரும். ஏன்னா இது லைஃப்பில் ஒரு தடவை தான் இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ கரெக்டாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒன்று ஒன்றா செக் பண்ணிடுறேன். லெட் மீ ஸ்டார்ட் வித் த கஸ்டமர் டேபிள். கஸ்டமர் டேபிள் ஓகேவா? சூஸ் காலம்ல போயிட்டு தேவையில்லாத காலத்தை எடுத்துருங்க. இமெயில் ஐடி வேண்டாம், மொபைல் நம்பர் வேண்டாம், கான்டாக்ட் ஐடி வேண்டாமா? கான்டாக்ட் ஐடி எங்க சார் இருக்கு? வேண்டாமா? கான்டாக்ட் ஐடி என்ன இருக்கு? ரெப்ரசன்டேட்டிவ் ஓனர்ஸ்லாம் இருக்கு, வேண்டாமா? அது இஷ்டம் தான். சரி, ஓகே, ஆளுக்கு ஒன்று சொல்றீங்க, உங்க இஷ்டம் தான் சார். வேணும்னா வச்சுங்க, வேணாம்னா எடுத்துங்க. இன்வாய்ஸ் டேபிள், இன்வாய்ஸ் டேபிள் கிளீனா தானே இருக்கு. இன்வாய்ஸ் டிரான்ஸ், அதில் தான் சார் பிரச்சனை. இன்வாய்ஸ் டிரான்ஸ்ல பாருங்க, 7, 8, 9, 10 எப்படி சூஸ் காலம். கொஞ்ச நேரத்துக்கு சப்போஸ் தேவைப்படும் வச்சுங்களேன், அங்கே டேட்டா ஆட் பண்றீங்க, புதுசாக ஏதோ டேட்டா ஆட் பண்ணி அப்போ தேவைப்படுது. இப்போ எடுத்து விட்டீங்கன்னா அப்போ அந்த டேட்டா அங்கே வராமலே போயிடும். இப்போ 7வது காலம்ல போய் அங்கே சும்மா டிஸ்கவுண்ட் டேக்ஸ்னு ஒரு காலம் ஆட் பண்றீங்க, அப்போ எனக்கு வேணும், சூஸ் பண்றது பெட்டர். ஓகே, அப்புறம் லொகேஷன். லொகேஷன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ப்ராடக்ட் ப்ராப்ளம் இல்லை. ஹோம் டேப், க்ளோஸ் அண்ட் அப்ளை, லோடு டு. ரொம்ப நேரம் அப்புறம் திருப்பி 2-3 பேர் மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரியல. நான் திரும்பி சொல்லிட்டேன் காலில் இருந்து. ஒன்லி கனெக்ஷன் ஆட் டேட்டா மாடல். எப்போ எடுக்க போறீங்க? அந்த மர்ஜி கொரியிலோ அப்பண்டு கொரியிலையோ பண்ணும்போது தேவையில்லாத டேபிள் லோட் ஆக வேண்டாம் அப்படின்னும் போதுதான் இந்த ஆட் டேட்டா மாடல் தேவைப்படாது. மற்ற சமயத்துல ஆட் டேட்டா மாடல் பண்ணி ஆகணும். அப்போ கூட ஆட் டேட்டா மாடல் பண்ணணும், எது வேணுமோ அதுக்கு வந்து பண்ணி ஆகணும். ஆட் டேட்டா மாடல் பண்ணலைன்னா நீங்க பிவட்டோ பவர் பிவட்டோ பண்ணவே முடியாது, டேட்டாவே வராது. டேட்டா மாடல் கண்டிப்பா பண்ணணும், அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். எல்லாத்துக்கும் பண்ணணுமா இல்லை ஒரே ஒரு டேபிளுக்கு பண்ணணுமா? இப்போ எனக்கு எல்லாத்துக்கும் பண்ணணும், 5 டேபிளுக்கும் பண்ணணும். ஓகே, and we'll go to the power pivot now. எல்லாம் லோட் ஆயிட்டு இருக்கு. I think கொஞ்சம் பெரிய இடனால கொஞ்சம் it's taking some time. And go to the power pivot again. Manage here. Click on manage, diagram view,
இப்போ 5 டேபிள் இருக்கு, வேணும்னா 5 டேபிளையும் இப்படி பக்கத்துல இப்படி கொண்டு வந்து வச்சுங்க. ரொம்ப டஃபா இருக்கு, எனக்கு தூரத்துல இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்துல கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும்னா. ஸோ நான் எல்லாத்தையும் பக்கத்துல இப்படி வச்சுக்கிட்டேன். ஒன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே பார்ப்போம். கஸ்டமர் ஐடி. இந்த ஐடி வேற ஏதோ டேபிள்ல லிங்க் ஆயிருக்கு. இங்க கஸ்டமர் ஐடி இது எப்படி லிங்க் ஆயிருக்கு, கரெக்டா தான் லிங்க் ஆயிருக்கான்னு எப்படி பார்க்கலாம்னா, இந்த ஆரோல போய் கர்சரை வச்சிங்கனாலே அங்க ரெண்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் பாருங்க. கஸ்டமர் ஐடி லிங்க் ஆயிருக்கு. அப்படி தப்பா லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, இல்ல இந்த ஆரோல வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ கஸ்டமர் ஐடி லிங்க் ஆயிருக்கான்னு பார்த்துலாம். இங்கேயும் கஸ்டமர் ஐடி, இங்கேயும் கஸ்டமர் ஐடி லிங்க் ஆயிருக்கு. ரெண்டாவது மெத்தட் செக் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்தது இந்த இன்வாய்ஸ் டேபிள் வேற எது கூட லிங்க் ஆயிருக்கு. இன்வாய்ஸ் நம்பர், இங்கே இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் நம்பர். அப்புறம் வேற என்ன, ப்ராடக்ட் ஐடி இங்கே இருக்கு. ப்ராடக்ட் ஐடி எங்க இருக்கு? இன்வாய்ஸ் டிரான்ஸ்ல. ப்ராடக்ட் ஐடி இன்வாய்ஸ் டிரான்ஸ்ல. லொகேஷன் எங்க இருக்கு? கஸ்டமர் டேபிள்ல. எஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ரீஜன் வைஸ் வாட் இஸ் த சம் ஆஃப் கவுண்ட் ஆஃப் இன்வாய்ஸ், ரீஜன் வைஸ் வாட் இஸ் த சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பண்ணணும்னு வச்சுங்களேன். ரீஜனுக்கும் இந்த இன்வாய்ஸ் டிரான்ஸுக்கும் கனெக்ஷனே இல்லை. அதாவது லொகேஷனுக்கும் இன்வாய்ஸ் டிரான்ஸ்ல தான் டோட்டல் அமௌண்ட் இருக்கு. ஒவ்வொரு ரீஜனுக்கும் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்னு பண்ணணும், இல்லை ஒவ்வொரு சிட்டிக்கும் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் பண்ணணும். ஆனால் இந்த சிட்டிக்கும் சரி இதுக்கும் இன்வாய்ஸ் டிரான்ஸுக்கும் நேரடியாக கனெக்ஷன் இல்லை. ஆனால் இந்த லொகேஷன் கஸ்டமர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. கஸ்டமர் இன்வாய்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இன்வாய்ஸ் டிரான்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணலாம். எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை எந்த காலம்ல இருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். 10 காலம் இருக்கா, 10 காலத்துக்கு 2வது காலத்தில் ஒரு டேபிள் இருக்கு, 10வது காலத்தில் ஒரு டேபிள் இருந்தால் கூட ட்ராக் பண்ணி பண்ணலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் திஸ். வேணா நான் இப்போ சொன்னதையே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஐ வில் க்ளோஸ் திஸ். லெட் மீ கிரியேட் அ ரிப்போர்ட் நவ். இன்சர்ட் டேபிளா போடுங்க, சார்ட்டா போடுங்க. சார்ட்னா பிவட் சார்ட், டேபிள்னா பிவட் டேபிள். ஃப்ரம் டேட்டா மாடல். ஓகே. இப்போ ரீஜன், லொகேஷன் டேபிள்ல ரீஜன் இருக்கு, அந்த ரீஜனை கொண்டு போய் ரோஸ்ல கொண்டு வரேன். இன்வாய்ஸ் டேபிள்ல இன்வாய்ஸ் டிரான்ஸ்ன்ற டேபிள்ல டோட்டல் அமௌண்ட் இருக்கு, அதை கொண்டு வரேன். பக்காவா ரிப்போர்ட் ஒன்று. இந்த டேபிள்ல இருந்து எந்த டேபிளுக்கு ஒன்னாலும் நீங்க ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். 5 டேபிள், இது 5 ஒரு எக்ஸாம்பிள். போன தடவை 3ன்றது ஒரு எக்ஸாம்பிள். 5, 7, 8, 10, 100 எவ்வளோ? 100லாம் பண்ண போகிறது இல்லை, ரொம்ப ரேரு. கேட்டால் ஒரு 20-30 ஷீட்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம். எஸ்ஏபி ERP பெரிய எஸ்ஏபி ERPல 20-30 ஷீட்டுக்கு மேலே போகாது. ஸோ எப்படிப்பட்ட இதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ட்ராக் அண்ட் ட்ராப்பாக ஃபார்முலா ஃபங்க்ஷன் எழுதாமலே பண்ணிடலாம். The final one, as I told, இதுதான் உங்களுடைய ரீட். இதை பண்ணிடுங்க பர்ஃபெக்டா. லாஸ்ட் ஒன், ஒரு 5 minutes தான். அந்த ஃபைல் தான் இப்போ நீங்க வச்சிருக்க ஃபைல். நேற்று பண்ண கடைசி ஃபைல் மாதிரியே. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் இயர்லி ப்ராடக்ட் வைஸ் சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட். நேற்று பண்ணியிருக்கீங்க இதெல்லாம், நேற்று இன்னைக்கு பண்ணது தான். ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸ் வாட் இஸ் த சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட் அண்ட் ஃபில்டர் த டாப் 10 ப்ராடக்ட்ஸ். இது ஒரு ரிப்போர்ட். ரெண்டாவது ரிப்போர்ட் கஸ்டமர் வைஸ் இயர்லி சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட். இது கஸ்டமர் வைஸ் இயர்லி சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட், டாப் 10 கஸ்டமர்ஸ். கடைசியா ஸ்லைசர் ஒன்று கொண்டு வரணும் ரீஜனுக்கு, சென்ட்ரல், ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட்னு. நான் சென்ட்ரல் ரீஜனை கிளிக் பண்ணீங்கன்னா 2 ரிப்போர்ட்டுமே சென்ட்ரல் ரீஜனுக்கு தான் வரணும். 2 ரிப்போர்ட்டுமே சென்ட்ரல் ரீஜனுக்கு ஃபில்டர் ஆகணும். ஈஸ்ட் ரீஜனை கிளிக் பண்ணா 2மே ஈஸ்ட் ரீஜனுக்கு ஃபில்டர் ஆகும். பாருங்க, ஈஸ்ட்டை கிளிக் பண்ணா 2 ஈஸ்ட்டுக்கு ஃபில்டர் ஆகணும். ஸ்லைசரை கனெக்ட் பண்ணணும் கடைசியா. ஃபைனலா நீங்க ஸ்லைசரை கனெக்ட் பண்ணி காட்டணும். பண்ணுங்க போகலாம். நேற்று கடைசியா பண்ண டேஷ்போர்டு தான் இன்னைக்கும் நீங்க டேஷ்போர்டு பண்றீங்க. ஆனா நேற்றுக்கும் இன்னைக்கான ஒரு வித்தியாசம், நேற்று நீங்க டேஷ்போர்டு ஒரே ஷீட்டை வச்சு பண்றீங்க, இன்னைக்கு 5-6 ஷீட்டை வச்சு பண்றீங்க. எஸ் ப்ளீஸ். சார் அதேதான் இப்போ பண்ணிட்டு இருக்க அதே ஃபைல் தான் சார். இவ்வளோ நேரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த ஃபைல் தான் கடைசியா பண்ண ஃபைல்.
16 17 மறந்து போயிடுச்சு கால் ஷீட் 16 கடைசியா நீங்க ஒர்க் பண்ற ஃபைல் தான். என்ன ஒரு பிரச்சனை, இது எல்லாமே வெவ்வேறு காலத்துல ஒவ்வொரு டேபிள்ல இருக்கு. ஆனா பண்ணலாம் நீங்க எல்லாமே டிராக் அண்ட் டிராப் தான். ஸ்லைசர் மட்டும் ரிப்போர்ட் கனெக்ஷன் போட்டுருங்க, டாப் 10 போட்டுருங்க. கடைசியா டாப் 10 வரும். கனெக்ட் பண்ணியாச்சா சார்? ஓகே. டாப் 10 பண்ணியாச்சா? ஸ்லைசர் கிளிக் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் டேபிள் ரிப்போர்ட் கனெக்ஷன் ஒரு ரிப்போர்ட்
Okay. So let me do this here. ஒரு புது ஷீட்ல பண்ணிடுறேன். Insert pivot table from data model. Okay. First report. சொல்லுங்க முதல் ரிப்போர்ட் என்னது? கஸ்டமர் வைஸா? கஸ்டமர் நேம். இன்வாய்ஸ். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? சர்ச் பாக்ஸ்ல போயிடலாம். சர்ச் பாக்ஸ்ல போய் டைப் பண்ணீங்க டிஓடி டோட்டல் அமௌண்ட். அப்புறமா டேட் வரணும் எனக்கு. இன்வாய்ஸ் டேட் அடிக்கிறேன். இன்வாய்ஸ் டேட்டை கொண்டு போய் காலம்ஸ் வச்சு. ஸோ கஸ்டமர் வைஸ் இயர்லி சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட். டாப் 10 என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக், ஃபில்டர், டாப் 10. இது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். ரெண்டாவது ரிப்போர்ட் கர்சர் இங்க வச்சுக்கிறேன். இன்சர்ட் பிவட் டேட்டா மாடல். இது டேபிளா இருக்கலாம், சார்ட்டா கூட இருக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஓகே. ரெண்டாவது ரிப்போர்ட்னாது ப்ராடக்ட் வைஸா? ப்ராடக்ட், எஸ். ப்ராடக்ட் நேம் ரோஸ்ல. டோட்டல் அமௌண்ட் சர்ச் பாக்ஸ்ல போய் டைப் பண்ணிட்டு இருக்கேன். டோட்டல் அமௌண்ட். அதே மாதிரி டேட்டு கொண்டு வந்தால் தான் இயர்லி ரிப்போர்ட் வரும். இன்வாய்ஸ் டேட் இன்டு காலம்ஸ். எஸ். ரைட் கிளிக், ஃபில்டர், டாப் 10. இப்போதைக்கு நான் இந்த ஃபீல்டு லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி ஐ ரெக்வஸ்டட் 2 things ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். இன்னொரு 2 ரெக்வஸ்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று, இந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அது பவர் பியில் ஹெட்டிங் கரெக்டாக இருந்தால் ஆட்டோ கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஐ திங்க் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். நம்ம இப்போ மேனுவலாக கஸ்டமர் ஐடி பார்த்து கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் ஃபியூச்சரில் ஆட்டோ கனெக்டாக கூட வந்துடும், ஹெட்டிங்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா. இப்போதைக்கு நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். ரெண்டாவது விஷயம், இன்சர்ட்ல அனலைஸில் போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர். இல்லை ஸ்லைசர் இங்கே வரல பாருங்க, ஆளில் போனோம். ஆளில் போய் கண்டுபிடிக்கலாம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அதுவும் ஐ ஹவ் ரெக்வஸ்டட். இங்கே சர்ச் பாக்ஸ் ரீஜன் அப்படின்னு டைப் பண்ணால் ரீஜன், இல்லைன்னா நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. இங்கே எங்கேயோ போனோம், ஏதோ ஒரு டேபிளில் ரீஜன் இருக்கு, இங்கே இருக்கு. சர்ச் பாக்ஸ் வந்தால் ஈஸியாக இருக்கும், பட் இப்போதைக்கு இல்லை. ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ணால் 2 டேபிளும் ஃபில்டர் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. என்ன பண்ணணும்? ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன், செலக்ட் போத் த டேபிள். 2 டேபிளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்த் ரீஜனை கிளிக் பண்ணா நார்த் ரீஜனோட ரிப்போர்ட், சவுத்தை கிளிக் பண்ணா சவுத்தோட ரிப்போர்ட், வெஸ்டை கிளிக் எதை கிளிக் பண்றோமோ அந்த ரிப்போர்ட். எல்லாமே வெவ்வேறு ஷீட்ல இருந்து வருது. 5 ஷீட்ல இருந்து டேட்டா வந்திருக்கு. இப்போ 5 ஷீட்ல இருந்து டிஃபரெண்ட் டேட்டா. இது மேனுவலா எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க, தலை சுத்தம். இந்த மேனுவலா நீங்க ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் போட்டு பண்ணவே முடியாது. ஒரே வார்த்தை நான் திரும்ப சொல்றேன், இம்பாசிபிள். எஸ், எனி அதர்? ஆக்சுவலா நான் சார்ட் வந்து நம்ம லெவல் 2லயே பாத்துருவோம், லெவல் 1லயே பாத்துருவோம். இருந்தாலும் சார்ட்டை பத்தி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம்னு நினைச்சேன். டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. சார்ட் we are not going to see it today. முக்கியமாக பவர் query கவர் பண்ணணும்னு நினைச்சோம், ஓரளவு கவர் பண்ணிட்டோம். 90% we have covered it. இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லலாம். if you have any questions, doubts, queries on power pivots and power. நேற்று ஃபுல்லா pivot, இன்னைக்கு 2 கான்செப்ட் பார்த்தோம், power pivot and power query. பைலட் ஓகே சார், ChatGPT மாதிரியே தான். ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, அது இங்கேயே ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஒன்று போட்டு காமிச்சிடறேன். கோபைலட் நீங்க ஏதாவது ஃபார்முலா போட்டு காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க அதே விஷயத்தை நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலாவே இங்க காமிச்சா நீங்க கிளிக் பண்ணாலே இன்சர்ட் ஆயிடும். அவ்வளவுதான். கமெண்ட் மட்டும்
அதான் பண்ணலாம். அதுலயே லெவல்ஸ் இருக்கு. நான் சொன்ன கிரெடிட் லிமிட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. கோபைலட் 4 இருக்கு சார். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக். சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம ஒரு அதர் தன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு தனியாக ஒரு செஷன் வச்சு ஒரு 1 டேல குட்டி டிப்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். சார் 2-3 டிப்ஸ் எல்லாம் கேட்டாரு. என்னென்ன கேட்டீங்க சார்? அவுட்லுக் எல்லாம் கேட்டாரு. அதெல்லாம் நம்ம தனியா ஒரு சாப்டரா வச்சு பண்ணணும். வேற பிவட், பவர் பிவட், பவர் கொரியில வேற ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸ், கொரிஸ் இருக்கா? ஒன்றும் பெருசா இல்லை சார். இதோட அடுத்த லெவல் தான் சார் பவர் பிஐ. பவர் பிஐல இல்லாத ஒரு ஃபீச்சர் நேற்று சொன்னது தான் சார், ரிப்போர்ட் ஃபில்டர் பிரிச்சு கொடுக்குறது. பவர் பிஐல இந்த மாதிரி கம்பைன் பண்றது பவர் பிஐலையும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஒரே விஷயம் அதுல இல்லாத இதுல இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த இதுதான் ஸ்பிளிட்டிங், ரிப்போர்ட் ஸ்பிளிட் பண்றது. சில விஷயங்கள்லாம் அந்த இல்ல, இந்த ரேங்கிங் போடுறது, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க உட்காந்து மெஷர் எழுதிட்டு இருக்கணும். அதே மாதிரி போன காலத்துக்கு இந்த போன இயருக்கு இந்த இயருக்கு கம்பேர் பண்ணி போடலாம், பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ். அதெல்லாம் இதுல அட்வான்டேஜ். அதெல்லாம் அங்க கிடையாது. அங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க மெஷர் உட்காந்து எழுதிட்டு இருக்கணும், ஒரு ஃபார்முலா எழுதணும். இங்கே அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான், அதான் மேஜர் டிஃபரன்ஸ். கொஞ்ச நாள்ல கம்மி பண்றோம் சார். ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸல் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. இப்போ லைட்டர் ஆயிடுச்சு இல்லையா? பவர் பி இன்னும் கொஞ்ச நாள் லைட்டர் ஆயிடும் சார். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பவர் பிக்கும் இப்போ பவர் பிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. கிராஜுவலி தே வில் மேக் இட் ஆஸ் லைட்டர். இன்னும் போக லைட்டர் ஆயிடும். இப்போதைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 50% ஸ்லோ தான். போக கம்மியாகும். அது வெர்ஷன் இம்ப்ரூவ் ஆகி வில் கெட் a better one. எடிட் டேட்டா எடிட் டேட்டான்னு ஹோம் டேப்ல போனீங்கன்னா கெட் டேட்டா பக்கத்துல எடிட் டேட்டான்னு ஒன்று இருக்கும் பாருங்க. நீங்க என்டர் பண்ணலாம், நார்மலா என்டர் பண்ணலாம். எடிட் டேட்டா நீங்களே டேபிளே கிரியேட் பண்ணலாம். ஹோம் டேப்ல போய் பாருங்க, எடிட் டேட்டான்னு இருக்கும். கெட் டேட்டாக்கு பக்கத்துலயே எடிட் டேட்டா. சார் கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி இப்ப கெட் டேட்டா, இதே கெட் டேட்டா தான் நீங்க பவர் பிஐல பண்ண போறீங்க. நீங்க எல்லாம் பவர் பிஐ ட்ரைனிங் வரீங்கன்னா அடுத்ததுல நான் வெறும் பவர் பிஐ தான் சொல்லி தருவேன், கெட் டேட்டாவும் சொல்லி தர மாட்டேன். இதுவே நார்மல் பவர் பிஐ செக்ஷன்ல முதல்ல கெட் டேட்டா, பவர் கொரி சொல்லி கொடுத்துட்டு வருவோம். ஆனா உங்களுக்கு தேவைப்படாது, நீங்க நேராவே ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வெறும் பவர் பிஐ செஷன்னா நான் கெட் டேட்டா போட்டுட்டு அப்புறம் சொல்லி இது எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு வரணும். பட் உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது, நீங்க பவர் பிஐ செஷன் வரதா இருக்கும். Any other things? So, I will share that fair play score, and the fair play score and